ஹலோ மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சார் லீவுனே ஒன்று எடுத்திருக்காரு. லீவு எடுத்து இன்னைக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா நீங்களே பாருங்க, காட்டுறேன். என்ன படம் ஓடுது பார்த்தீங்களா? பொன்னியின் செல்வன் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படம் ஒரு 3 மணி நேரம். காலையிலேருந்தே அந்த படத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் முடிஞ்ச பாடம் இல்லை. நான் இப்போ தான் கேட்குறேன், காலையிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன இன்னும் படம் முடியலையான்னு கேட்குறேன். கொஞ்சம் பார்க்குறதான் தூங்கிடுறாராம், கொஞ்சம் பார்க்குறதான் தூங்கிடுறாராம். இன்னும் முடியலை. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு படம் இருக்குது. இப்படியே மணி இப்போ வந்துட்டு மணி என்னது 6:30 7:30 மணி 7:30 ஆயிடுச்சு. லீவே இன்னைக்கு நாளே முடிஞ்சு போயிடுச்சு. நாளைக்கு தவிர கிளம்பி போயிடுவார். காலையிலேருந்து கெஞ்சிட்டு கிடக்கேன், வெளிலையே அழைச்சிட்டு போகல, இந்த புள்ள வர பாவம் வீட்டுக்குள்ளேயே கிடக்கு, சத்த வெளில அழைச்சிட்டு போங்கன்னு கெஞ்சிட்டு கிடக்கேன். இதோ போகலாம், இதோ சாயங்காலம் போகலாம், சாயங்காலம் கிளம்புங்க அப்படின்னு விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாரு மனுஷன். இதுக்கு எதுக்கு தான் இவர் லீவ் போட்டாருன்னு எனக்கு தெரியலையே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, உங்கள தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பதில் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதா? என்னத்த பதில்? 3 மணிக்கு தான் சோத்தை போட்டு பருக்க வச்சேன், அப்பதான் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சோத்தை பருக்கு இதை பருக்கு அப்படின்னு வேலையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி ஒரு படத்தை பார்க்கறது? இது இப்ப என்ன ஒரு நாள் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா? வேலை பார்த்து வேலையை பார்த்துட்டு வேலையே பார்க்கலன்னு நாளைக்கு காலைல. உங்க வீட்லயே இதே நிலைமை தானு கொஞ்சம் சொல்லுங்க. எவ்வளோ பெரிய தேள் பாருங்க. இந்த வெள்ளை இதை அடிச்சிச்சுன்னா நம்ம ஆளே காலி. இந்த வெள்ளை சாக்கடை இருக்குது, அந்த சாக்கடையிலேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வருது. இங்கேயே அடிச்சிருக்கான். நான் வெள்ளை எங்கேயாவது தண்ணி பண்ணியாவது அடிச்சிருக்கலாம். ஏங்க இப்போ என்ன சொன்னீங்க? என்னமோ என் காதில் என்னமோ சொன்னீங்க, அது என் காதில் ராங்காக விழுந்துருச்சு. ஏன் இப்போ என்ன? இப்போ மணி என்னது? மணி 9 ஆக போகுது. இப்போ காலையிலேருந்து கெஞ்சிட்டு கிடக்க, இப்போ வெளில போகலான்றியா? என்ன கதை? சம்பளம் வந்துருச்சா? அப்போ காசு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தியா நீ சமாளிச்சுக்கிட்டு? காசு இல்லை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? சும்மா அப்படியே அந்த தெருமனைக்கு வரைக்கும் அழைச்சிட்டு போய் கொண்டு வந்து விடக்கூடாது? என்னாச்சு? அந்த பொன்னியின் செல்வன் படம் என்னாச்சு? முடிஞ்சிருச்சா ஒரு வழியா? உனக்கு வேற படமே கிடைக்கலையா? ஏதாவது புது படம் அந்த மாதிரி ஏதாவது டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்கன்னு பெரியவனை பாருங்க. பழைய படம் பொன்னியின் செல்வன் எப்போ வந்தது, அதை போய் டவுன்லோட் பண்ணி மெனக்கட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்ன, இப்போ கிளம்பணுமா? நல்ல ஆளியா நீ. நானா